யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். பிற்பகுதி நான் வாசிக்கிறேன். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11வது வசனம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். ரோமர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 5வது வசனமும். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அல்லேலூயா. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். ஆதியாகமம் 37 4வது வசனம். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை பகைத்தார்கள். ஆதியாகமம் 37:18. சதி யோசனை பண்ணி. ஆதியாகமம் 37:24. அவனை எடுத்து குழியிலே போட்டார்கள், அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாய் இருந்தது. ஆதியாகமம் 39:17-18. ஆதியாகமம் 40:23. ஆனாலும் பானபாத்திரக்காரன் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவன் மறந்து விட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சங்கீதம் 78ல கடைசி வசனத்தை வாசிங்க. இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அல்லேலூயா. எவன் நடத்தினான்? தாவீது. யார் நடத்தினான்? தாவீது. ஆடுகளுக்கு பின்னாக சென்றவனை, யாக்கோபையும் இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்கு தேவன் அவனை மேய்ப்பனாக ஆண்டவர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். அல்லேலூயா. வசனம் வாசித்தாயிற்று. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இந்த வருடத்துல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம். அடுத்த வசனம் என்னன்னா, வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அடுத்தது, அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அவனவனுக்கு தேவன் அளிப்பார். அல்லேலூயா. யாருக்கு துணை நிற்பார் நம்முடைய தேவன் அப்படின்னா, வேதத்தை
யார் காக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் எப்படி நிற்பார்? துணையாக நிற்பார். வேதத்தை காக்கிறவனுக்கு இன்னொரு பெயர் உத்தமன். அப்படி அவன் வேதத்தை காத்துக் கொண்டால் அவன் கிரியைக்கு தக்கதான பலனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. வேதத்தை காக்காமல் போனால் அவன் கிரியைக்கு தக்கதான பலன் தேவன் கொடுப்பார். நாம் கொடுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால யாரையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, குறை சொல்ல வேண்டியது இல்லை. சபையா, வீடா, போகும் இடமா, எங்கே போனாலும் நமக்கென்று ஒரு வேலை இருந்தால் அந்த வேலையை சரியாக நேர்த்தியாக கரெக்டா செய்தால் போதும். அடுத்தவர்கள் சரியாக செய்யவில்லை, அடுத்தவர்கள் இதை பண்ணல, வேண்டாம். இந்த அந்த போன வருடத்தோடு அது என்ன செய்யட்டும், போகட்டும். இந்த வருடத்துல எனக்குன்னு இருக்கிற வேலையை நம்ம செஞ்சிடணும். அந்த வேலை செய்யாமல் அந்த நபர் அந்த வேலையை செய்யாமல் இருந்தால் அந்த காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்ளட்டும். அல்லேலூயா. நீங்க சரியா புரிந்து கொள்ளணும். நமக்குன்னு ஒரு வேலை சபையிலையோ வீட்டுலையோ இல்ல வெளியில வேற எங்கேயோ போறோமோ, அங்கே போனோம்னா என்ன நோக்கத்துக்காக போறோம், எதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமோ அதை மட்டும் செய்து விட்டு நம்ம திரும்பி என்ன செஞ்சிடணும், வந்துடணும். அல்லேலூயா. யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அப்ப இந்த வேதத்தை காக்கிறவர்கள் எப்படி நடந்துக்குவார்கள் அதை குறித்து தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன்னா நம்ம எப்படி இருக்கணும், வேதத்தை காக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க பார்க்க வேண்டாம், அதான் வாஸ்தவம் தானே. அதுல ஆண்டவர் சொல்லுவார், அந்த கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதை நீங்க புசித்தீங்கன்னா நீங்க சாகவே சாவீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிவிட்டார். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆனா சர்ப்பம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் சாகவே சாவதில்லை, அதை நீங்கள் புசிக்கும் நாளில் நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் என்று தேவன் அறிவார் என்று ஸ்திரீயின் இடத்துல போய் என்ன செஞ்சிச்சு சொன்னது. அல்லேலூயா. அது இப்படி சொல்லிச்சா, அந்த பழத்தை நீ புசித்து அதை நீ பறித்து புசின்னு சொல்லிச்சா? ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தின் கனியை நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனா சர்ப்பம் அந்த மரத்தின் கனியை நீ புசிக்கலாம் அப்படி சொல்லிச்சா? இல்ல. எப்படி சொல்லுச்சு? நீங்க என்ன செய்யறது இல்லை. அவர் சொன்னார் நீங்க சாவீங்கன்னு சொன்னார். அப்ப இது என்ன சொல்றது, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சாக மாட்டீங்க. அதை நீங்க புசிச்சீங்கன்னா தேவர்களை போல ஆவீர்கள் என்று தேவன் என்ன செய்வார், அறிவார் அப்படின்னு ஒரு காரியத்தை தான் சொன்னது. அதை போய் பறித்து புசித்தது யாரு? அவள் பறித்து புசிக்கும் வரைக்கும் மௌனமா இருந்தது யாரு சொல்லுங்க? ஆதாம். அவள் அதை பறித்து புசித்தாள். ஆனால் சர்ப்பம் அவளை புசிக்க சொல்லல, அவளா பறித்து புசித்தாள். அவள் பறித்து புசிக்கும் வரைக்கும் ஆதாம் என்ன செய்யல, தடுத்து நிறுத்தல். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து கேட்கிறார், ஆண்டவர் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படி கேட்கும் பொழுது அதுக்கு ஆதாம் சொல்றான், நான் நிர்வாணியா இருப்பதனால நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஒழித்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றேன். அப்போ நீ நிர்வாணி உனக்கு யார் சொன்ன, நான் புசிக்க கூடாதுன்னு? ஏன்னா இங்க யாருமே என்ன செய்யல இல்ல. இந்த சர்ப்பம் வந்து நீ நிர்வாணியா இருக்கிறியா, நீ நிர்வாணியா இருக்கிற, உன்னுடைய நிர்வாணத்தை மறைத்துக் கொள்வதற்கு அத்தி இலைகளை உனக்கு உடையாக தைத்துக் கொள் அப்படி சொல்லிச்சா? இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இவர்கள் நிர்வாணியா இருக்கிறேன் என்பதை உணர்ந்து
அத்தி இலைகளை தங்களுக்கு தைத்துக் கொண்டார்கள். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், அப்போ நிர்வாணியா நீ இருக்கிறேன்னு சொல்றேன்னா அப்ப நான் புசிக்க கூடாதுன்னு சொன்ன மரத்தின் கனியை நீ புசித்தாயோ அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமா நான் புசித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன சொல்றானா, நீர் என்னோட கூட இருக்கும்படி கொடுத்த ஏவாள் புசிக்க கொடுத்தா நான் என்ன செஞ்சேன்? புசித்தேன் அப்படின்னு ஏவாள் மேல பழி போட்டுட்டான். ஏவாள்கிட்ட போய் கேட்கும் பொழுது ஏவாள் என்ன சொல்றான்னா, சர்ப்பம் என்னை என்ன செய்தது? வஞ்சித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சர்ப்பத்திட்ட போய் நீ ஏன் இப்படி பண்ணன அப்படின்னு வந்துட்டு போய் எக்ஸ்பிளைன் என்ன செய்யணும், நீ ஏன் நடந்துக்கிட்டே நீ என்கிட்ட விவரமா என்ன செய்ய சொல்லுன்னு அவன்கிட்ட அந்த சர்ப்பத்திட்ட போய் தேவன் கேட்கல. அவர்கள் மூவருக்கும் சாபத்தை கொடுத்து தேவன் என்ன செய்து விட்டார்? அனுப்பி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. முடிவு எடுக்க வேண்டியது உங்க கையில தான். கர்த்தருடைய வேதம் ஒன்று சொல்லும். அது என்ன சொல்லுன்னா, நீ செய்யலாம் இல்ல செய்ய வேண்டாம், நீ அப்படின்னா இல்ல, செய்யக்கூடாது. அது வேதம் எப்படி சொல்லும்? செய்ய கூடாது அப்படிதான் சொல்லும். ஆனா இன்னொரு ஆள் எப்படி சொல்லுவாங்கன்னா, செய்யக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, செஞ்சா ஒண்ணும் என்ன செய்யாது, நடக்காது அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் இப்படி நீ பண்ணீங்கன்னா உனக்கு இதெல்லாம் நடக்கும், அதனால நீ என்ன செய்யாத அப்படின்னு சொல்லும். ஆனா மற்றவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது, நீ அதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எதற்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை நம்ம தான் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்னா, நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், நம்மளுக்கு ரொம்ப பழகினவர்கள், ஊழியக்காரர்கள், சபைக்கு போறவர்கள், அவங்க எப்படி சொல்லுவாங்க, இந்த வசனத்தெல்லாம் நம்ம கடைபிடிக்க முடியுமா? இந்த வார்த்தைகளை நம்ம என்ன செய்ய முடியாது, கீழ்ப்படிய முடியாது. ஊழியக்காரர்களே கீழ்ப்படிய மாட்டாங்க. மிஞ்சின பரிசுத்தமான நீ என்ன செய்யாத, இருக்காத. அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நம்மளை பத்தி தெரியாதா என்ன அவருக்கு? அதெல்லாம் அவருக்கு தெரியும். நீ சும்மா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவர்களுடைய யோசனைக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்க்கிறோமா என்பதை நம்ம தான் என்ன செஞ்சு பார்க்கணும்? நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா. ஆலோசனை கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வர பிரச்சனைய நம்ம தான் சமாளிக்கணும். சொன்ன உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ என்ன சின்ன பிள்ளையா? உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? நான் 1000 சொல்லுவேன், நீ சிந்திச்சு செயல்பட வேண்டாம், ஏன் வந்து நின்றுகிட்டு இருக்கிற போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவாங்க? அப்படிதானே போவாங்க. ஆமா நான் தெரியாம சொல்லிட்டேன், இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சா, பரவாயில்ல, அந்த நஷ்டத்துல நான் என்ன செய்யறேன், பாதி பங்கு எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களா? சொல்லுவாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பங்கெடுக்க மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் தான் எப்போது நம்ம கூடவே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. நாம் பாவியாக இருக்கும்போது நம்ம கூட இருந்திருக்கிறார். நாம் அவரை விட்டு விலகி போது அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். என்ன ஒண்ணு, வேதத்துக்கு பிரியமா இருந்தா நமக்கு உத்தம துணையா நிற்பார். வேதத்தை விட்டு விலகி நம்ம நடக்கும் பொழுது கொஞ்சம் விலகி அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாரு, நின்றுகிட்டு இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். ஏன்னா என் பிள்ளை எப்போ இருந்தாலும் என் திரும்பி என்ன செஞ்சிடுவான், வந்துடுவான் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம வேதத்தை காக்கிறவர்களாக இருக்கணும். உலகம் 1000 சொல்லும், சொந்த பந்தங்கள் நிறைய காரியத்தை சொல்லுவாங்க. நம்மளுடைய நிலைமையை பார்த்து, நம்மளுடைய சூழ்நிலையை பார்த்து சில ஆலோசனை சொல்லுவாங்க. இல்ல, கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆதாம் ஏவாள், அந்த சர்ப்பம் வந்து நீ புசிக்கலாம் அப்படின்னு சொல்லல, புசித்தா ஒண்ணு நடக்காதுன்னு சொல்லுச்சு. இவங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க, புசிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா அந்த வார்த்தையை மீறி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நடந்துட்டாங்க. அல்லேலூயா. ஏவாள ஆதாமுக்கு எப்படி உருவாக்கினார்? என்ன சொல்லி உருவாக்கினாரு? ஏற்ற துணையாக
ஏவாளை ஆதாமுக்கு என்ன செய்தார்? உருவாக்கினார். அப்ப ஏவாளுக்கு ஆதாம் யாரா இருப்பான்? ஏற்ற துணையா தானே இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனாலதான் இப்ப கர்த்தர் துணையாக நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா என்ன? உத்தமனுக்கு கர்த்தர் துணை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருன்னா, நான் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை கொடுத்த ஏவாள் ஆதாமுக்கு சரியான துணை இல்லை. ஏவாளுக்கு ஆதாம் ஏற்ற துணையாக இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆதாம கொடுத்த ஆதாம் ஏற்ற துணையாக இல்ல ஏவாளுக்கு. அல்லேலூயா. அதனால யாரெல்லாம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தரே துணையாக வந்து நிற்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இப்ப நீ வேண்டாம், உன் மனைவி உன் கணவன் உன்னை வேதத்தை விட்டு தனியாக பிரிந்து போக சொல்லுகிறார்களா? உன் பெற்றோர், உன் பிள்ளைகள், உன் சொந்த பந்தங்கள் வேதத்துக்கு நீ கீழ்ப்படியாத அப்படின்னு சொல்றாங்களா? நீ வேதத்துக்கு கீழ்ப்படி, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தா நம்ம பக்கத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. வேதத்துக்கு கீழ்ப்படிந்தா நம்ம ஒதுக்குவாங்க, நம்ம தள்ளி வைப்பாங்க, சதி யோசனை பண்ணுவாங்க, நம்ம எப்ப விழணும்னு நினைப்பாங்க, பழி போடுவாங்க. அல்லேலூயா. யாருக்கு நடந்தது? யோசிப்பு படிச்சோம் தானே இல்லையா? முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு அவன் என்ன செஞ்சான்? தெரியப்படுத்தினான். என்ன செஞ்சான்? தெரியப்படுத்தினான். அதை கேட்டு அவர்கள் என்ன செஞ்சார்கள்னா அவனை பகைத்தார்கள். அதற்கு பிறகு என்னன்னா சதி யோசனை பண்ணாங்க. தூரத்துல வரதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன செஞ்சாங்க? சதி யோசனை பண்ணினாங்க. அதற்கு பிறகு தண்ணீர் இல்லாத குழியில போய் என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து மீதி அணியை அவன் கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவன் ஒரு இடத்துல இருந்தான். அப்ப அவன்கிட்ட ஒரு சகோதரி தவறா நடத்த முயற்சி செய்யும் பொழுது தன் வஸ்திரத்தை விட்டு அவன் என்ன செஞ்சான்? ஓடி போனான். அவன் வந்து என்ன செஞ்சான்? அவன் மேல பழி போட்டான். அவன் செய்யவே இல்லை, ஆனா அவன் வந்து என்ன செஞ்சா? பழி போட்டான். அதுக்கப்புறம் ஒருவனுக்கு அவன் உதவி பண்ணனான். உதவி பண்ணனா ஆண்டவருடைய அவனுக்கு வந்து சொப்பனத்தை ஆண்டவருடைய உதவியால விலக்கி சொன்னான். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? மறந்துட்டான். அல்லேலூயா. இதெல்லாம் யாருக்கு நேர்ந்தது? வேதத்தை காண்கிறவர்களுக்கு. நீங்க அடுத்தவனுக்கு ஏவாளை கூட சாப்பிட கூடாது. நீங்க வேதத்தை காத்துக்கொண்டால் முதலில் உங்களை பகைப்பார்கள், சொந்த பந்தங்கள், குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஆமா, கர்த்தருடைய துணை எனக்கு வேணும். கர்த்தர் யாரு? நீங்க ஆராதிக்கிற தேவன் யார்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அதுல ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். முதல்ல எது வந்திருக்கணும்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரால் செய்ய முடியாது எதுவுமே இல்ல. நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். வானத்தையும் பூமியையும், வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் உண்டாக்கின தேவன் உங்களுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்வாங்க? பகைப்பார்கள். அதுக்கப்புறம் என்ன? சதி யோசனை பண்ணுவாங்க. அப்புறம் குழியில தூக்கி போடுவாங்க. அப்புறம் பழி போடுவாங்க. அப்புறம் மறந்து விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு உதவி பண்ண பரவாயில்லை, அதை அவங்க என்ன செஞ்சிடுவாங்க? மறந்துடுவாங்க. இதுவெல்லாம் யாருக்கு நடக்கும்னா யோசேப்புக்கு நடந்தது. ஆமா, யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து நடந்தான். அவன் ஒரு கற்பனையை கடைபிடிச்சான். தெரியுமா? என்ன கற்பனை கடைபிடிச்சான்? என்ன வார்த்தை அவன் கடைபிடிச்சான்? சொல்லுங்க. கற்பனை, கட்டளை. யாத்திராகமம் 20:17. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, யாதொன்றையும் அவன்தான் உத்தமன். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க சத்தமா. பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வாழ்ந்தவன் தான் யாரு? யோசேப்பு. இந்த கற்பனையை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கடைபிடிச்சிருக்கிறான், கை கொண்டிருக்கிறான். வேதத்தை அவன் என்ன செய்திருக்கிறான்? காத்து இருக்கிறான் அவன். அல்லேலூயா. தன் சகோதரர்கள் துன்மார்க்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவன் அவங்களோடதான் அவனும் இருக்கிறான். ஆனா அவங்களோட சேர்ந்து இவன் என்ன செய்யறான்? துன்மார்க்கம் வாழ்வன் தானே. ஆனா அவன் என்ன செய்யல? வாழல. அல்லேலூயா. அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னை அவன் காத்து கொண்டு இருக்கிறான். நான் வேதத்தை பெற்றவன், வேதத்தின்படிதான் நான் என்ன செய்யணும்? வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்ததுனால அவன் இருக்கிற இடத்துல எல்லாம் தன்னை காத்து கொண்டான். தன்னை என்ன செய்து கொண்டான்? காத்து கொண்டான். அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா என்ன? சத்தமா சொல்லுங்க. ஏன் சந்தேகம் பண்றீங்க? இன்னும் உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஆசீர்வாதம்னா வார்த்தை தான். அந்த வார்த்தை மூலமா தான் ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்கணும், கிடைக்கும். அல்லேலூயா. நீங்க வார்த்தையை குறித்து என்ன நினைச்சுக்கிட்டீங்க? வார்த்தை ரெண்டு இருக்கு. ஒண்ணு ஆசீர்வாதமான வார்த்தை, இன்னொன்னு சாபமான வார்த்தை. இந்த ரெண்டும் தலைமுறை தாண்டி பின்வரும். இது அலையில சொல்லக்கூடாது. ஆசீர்வாதமும் தலைமுறை தாண்டி வரும், சாபமும் தலைமுறை தாண்டி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எதை பெற்று இருக்கிறோம்? என் கற்பனைப்படி நடக்கிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இப்போ கர்த்தருடைய வேதத்தின்படி நடந்தோம்னா நம்ம தலைமுறை வரைக்கும் இந்த வார்த்தை என்ன செஞ்சுட்டு போவோம்? ஆசீர்வாதமாக போவோம். ஆனா இப்ப நம்ம கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகி நடக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக 1000 தலைமுறை மட்டும் சாபம் போகும். சாபம் வருதா இல்லையா? ஆதாமுக்கு என்ன சாபம்? நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து அதற்கு பிறகுதான் அவன் அதனுடைய பலன் என்ன செய்யணும்? அனுபவிக்கணும். சகோதரர்களுக்கு சம்பளம் பணம் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிருந்தா ஏசி ரூபா இருந்தாலும் அவங்க சமாதானமா இருக்க மாட்டாங்க, டென்ஷனோட இருப்பாங்க இல்லையா? ஆமாவா இல்லையா? சகோதரிகள் பிரசவ காலத்துல ரொம்ப ஈஸியா சுகப்பிரசவம் வேண்டாம், அது ரொம்ப வேதனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்றாங்களே, அது மட்டும் சுகமா இருக்குமா என்ன? அதெல்லாம் என்னது? சாபம் தானே. அல்லேலூயா. அந்த சாபம் எது வரைக்கும் வருது? அது எது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நம்ம வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு? வந்துகிட்டு இருக்கு. ஆசீர்வாதம் என்னது? வார்த்தை வந்திருக்கு தானே? வந்திருக்கா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். அந்த வாய்ப்பு கர்த்தருடைய வேதத்தின்படி நடப்பதற்கும் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகுவதற்கும் வாய்ப்பு கொடுப்பார். நம்ம எப்படி, நம்ம எதை நம்ம முக்கியப்படுத்துறோம்? நம்ம எதை முக்கியப்படுத்துறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துறோமா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி செல்கிற காரியத்தை முக்கியப்படுத்துகிறோமா? அதை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? நிதானித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வேதம் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் ஆண்டவர் சொல்கிறார், நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனி மட்டும் நீ என்ன செய்யக்கூடாது? புசிக்க கூடாது அப்படின்னு சொன்னது. அது மட்டும் அவனுக்கு கஷ்டமா போயிடுச்சு.
எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் சொன்னது அவங்களுக்கு என்னமா போல, சந்தோஷமா போகல. இதை என்ன செய்யக்கூடாது, நீ புசிக்க கூடாதுன்னு சொன்னது அவங்களுக்கு கஷ்டமா போயிடுச்சு. அந்த சர்ப்பம் வந்து சொல்லுது, நீங்க இதை புசிக்கும் பொழுது நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சாக மாட்டீங்க, ஆனா தேவர்களை போல என்ன செய்வீங்க, மாறுவீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அது என்னவாக மாறிட்டது, ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை அந்த நேரத்துல உங்களுக்கு கஷ்டமா தெரியலாம், உலகம் உங்களுக்கு சந்தோஷமா தெரியலாம். இந்த கற்பனை நம்ம கை கொள்ளாமல் இருந்தா, இந்த கற்பனையை கை கொண்டா ரொம்ப கஷ்டம் வருதுங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா அந்த கற்பனைகளை விட்டு நீங்க விலகி போனீங்கன்னா நீங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அடுத்து வருகிற கஷ்டத்தை எல்லாம் நீங்க தான் அனுபவிக்கணும். ஆனா வேதத்தின்படி நம்ம நடந்தோம்னா கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பார். அல்லேலூயா. அவருக்கு துணை வேண்டுமா, வினை வேண்டுமா? வினை வேண்டுமா? உலகத்துல இருக்கிறவங்க தப்பு இல்ல தப்பு இல்ல தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. உலகமே அப்படிதான் போகுது, நீங்க எப்படி உலகத்தை விட்டு தனியா வாழ முடியும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைனா, எனக்கு வேலை இருக்கு, அதை நீங்க பாத்துக்குங்க, உங்க குடும்ப பிரச்சனைக்குள்ள நான் தலையிடக்கூடாதுங்க, அது நாகரிகமா இருக்காது, அது அநாகரிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருவாங்க, விலகி போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா வேதத்தின்படி நடந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு துணையாக நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. பகைத்தார்கள், சதி யோசனை பண்ணினாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, பழி போட்டாங்க, மறந்தார்கள். ஆனா எந்த நிமிஷமும் தேவன் யோசிப்பை விட்டு என்ன செய்யவே இல்லை, விலகவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிப்புக்கு இருந்தது போல நமக்கு இருக்கணுமா? நமக்கு இருக்கணுமா? முடிவை நீங்க தான் என்ன செய்யணும். சர்ச்சை இன்னைக்கு தான் வரேன்னு சொல்றவங்க கையெழுத்துக்குங்களே, இன்றைக்கு தான் நான் சர்ச்சைக்கு வரேன் அப்படின்னு சொல்றவங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க, 1 வருஷம் 2 வருஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதுக்குன்னா, சில காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படியலாமா கீழ்ப்படிய கூடாதா அப்படிங்கிறத கேட்பதற்கு ஊழியக்காரங்கிட்ட என்ன செய்யலாம், வந்து கேட்கலாம். அது ஆரம்பம். அது வந்து என்னது, ஆரம்பம். ஆனா ரொம்ப நாள் வருஷங்கள் ஆனதுக்கு பின்பும் கூட நம்ம மறுபடியும் எதை குறித்தும் சுயமாய் முடிவு எடுக்காம நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரியாக இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பிடித்துக் கொள்ளவில்லை என்று அர்த்தம். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? ரொம்ப வருடம் ஆனதுக்கு பின்பும் கூட சரியான ஒரு முடிவு எடுக்க முடியவில்லை என்றால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் சரியாக பிடித்துக் கொள்ளவில்லை என்ற அர்த்தம். இந்த யோசிப்பு 17 வயதுல இந்த கர்த்தரை சரியா பிடித்துக் கொண்டான். 30 வயது வரைக்கும் அவன் அதை விட்டு விலகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம படிக்கலாம். ஆனா அவன் எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க பாவம் பண்ணினாலும் துன்மார்க்கமா வாழ்ந்தாலும் அவன் தன்னை என்ன செய்து கொண்டான், காத்து கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகத்துக்குள்ள அவன் என்ன செய்யல, தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளல. ஒரு காரியம் சொல்லுவாங்க, மீன் கடலுக்குள்ள இருந்தாலும் மீனுக்குள்ள கடல் என்ன செய்யாது, இருக்காது. அதாவது கடல் உப்பா இருக்கும், அந்த உப்பா இருக்கிற கடலுக்குள்ளதான் என்ன இருக்கு, மீன் இருக்கு. ஆனா அந்த மீனை வாங்கி அறுத்து பார்த்தோம்னா அந்த மீனுக்குள்ள என்ன இருக்காது. அது குழம்பு வைக்கும்போது உப்பு போட்டு தானே குழம்பு வைக்கிறீங்க? இல்ல, அது கடல் உப்புல தானே இருந்திருக்கு. ஆல்ரெடி அதுக்கு என்ன இருக்கும், உப்பு இருக்கணும். உப்பு போடாம குழம்பு வைக்கிறோமா? உலகத்துக்குள்ள நம்ம இருந்தாலும் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, உலகம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க ஒண்ணு நினைப்பாங்க, ஊழியக்காரங்க என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் ஆரம்பம் பாஸ்டர், இது வேதத்தின் இப்படி சொல்லலையே. அப்படியா? ஆமா பாஸ்டர், இதுல நான் என்ன செய்ய மாட்டேன், பங்கு தரணும். அது வளர்ச்சி. குருவை மிஞ்சின சொல்லுங்க சிசிய.
அந்த ஊழியக்காரர்களுக்கு கோபம் வராது. கோபம் வந்தா அவங்க பெருமையில் இருக்காங்கன்னு அர்த்தம். அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே என் பிள்ளைகள் மூலமா எனக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க, கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். பேதுரு ஆண்டவரோடு இருந்தவர். பேதுரு யாரோட இருந்தவர்? ஆண்டவரோடு இருந்தவர். ஆனா பவுல் யாரு? ஆண்டவரோடு இல்லை. ஆனா பவுல் பேதுருவுக்கு ஒரு இடத்துல என்ன செய்வாரு? புத்தி சொல்லுவார். அப்படி சொல்லும் பொழுது நீ யாரா எனக்கு புத்தி சொல்ல அப்படின்னு பேதுரு என்ன செய்யல, கேட்கல. அவர் மௌனமா அப்படி இருக்கிறார். அந்த மாதிரியா பாஸ்டர் இந்த வருஷம் இப்படி இருக்கு, நீங்க இந்த கருத்தை செய்ய சொல்றீங்க, நீங்க வேணும் அப்படி பண்ணுங்க, நான் அதை என்ன செய்ய மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் தன்னை காத்துக் கொள்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இயேசு அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நீ என்ன செய்யாத, போகாத. பவுல் எப்படி சொல்றாருன்னா, இப்ப சொன்ன சுவிசேஷத்தை மாத்தி நானே வேற வேற சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லுவேன், ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது, நம்ப கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், தெளிவா இருக்கணும். எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்கணும். யாரு என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணினாலும் இது வேதத்தின்படி இருக்கா, இது வேதத்தின்படி இருக்கா, உலகத்தின்படி இருக்குதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்த்து வேதத்தின்படி இருந்தா அதற்கு நாம் கீழ்ப்படியலாம், உலகத்தின்படி இருந்தா அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல ஊழியக்காரங்க தான் சொல்லிடுறாங்க, இல்ல. அல்லேலூயா. ஊழியக்காரங்க எல்லா காரியத்தையும் சொல்லிட்டாங்க. அதற்காக தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கல. நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். அப்படியா, சரி பாஸ்டர் அதை நீங்க பண்ணிக்கோங்க, நான் என்ன செய்ய மாட்டேன், அதுல உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம என்ன செய்து கொள்ளணும், காத்து கொள்ளணும். அண்ணன் பேச்சை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க, சொல்லுவாங்களா இல்லையா? இன்னைக்கு அண்ணன் பேச்சுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிற, நான் சொல்றேன் நீ என்ன செய்யடா அப்படின்னு சொல்லுவாங்க தானே? சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? அப்ப யோசிய கூட சொல்லியிருப்பாங்கல்ல, எங்களுக்கு தெரியாததா இது நல்லது கெட்டது, செய்யடா இத அப்படின்னு சொல்லும் பொழுது யோசிப்பு செஞ்சாரா? யோசிப்பு செஞ்சாரான்னு கேட்டேன். ஆனா தாவீது அந்த காலத்துக்கு போகும்பொழுது அவங்க அண்ணன் என்ன சொன்னாங்க, டேய் உன் வேலை என்ன, ஆளை இங்கே விட்டுட்டு என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, ஆமா ஆமா அண்ணே சொல்லிட்டாங்க, நம்ம ஆளை மேய்க்க தோணு போனானா தாவீது, நான் வருவதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ அப்படின்னு கேட்டு மறுபடியும் வேற போய் என்ன செய்ய ஆரம்பிக்கிறான், விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆரம்பத்துல ஊழியக்காரர்கள் சொல்வதை கேட்கலாம், ஆரம்ப ஸ்டேஜ். ஆனா வயசானது வரைக்கும் ஊழியக்காரர்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சோம்னா நீங்க சர்வ வல்லமையான தேவனை என்ன செய்யல, சரியாய் பிடித்துக் கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்ப வேதத்தை நம்ம என்ன செய்து கொள்ளணும், காத்து கொள்ளணும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளணும். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாள். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிடம் நான் பெரியவனாக இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திர மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு வெள்ளிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தேவன் அதிகாரியாக்க வேண்டுமா?
யோசேப்பை தேவன் அதிகாரியாக மாற்றினார். அல்லேலூயா. இந்த தேவ ஆவியை பெற்ற இவனை போல வேறொருவன் உண்டோ என்று தன் வேலைக்காரரிடத்துல பார்வன் கேட்கிறான். யாருமே இல்லை. அதனால உன்னை எகிப்து தேசத்துக்கு நான் என்னவாக மாற்றுகிறேன்? அதிகாரியாக மாற்றுகிறேன். என்ன சிங்காசனத்தில் மாத்திரம் நான் உன்னிலும் பெரிய இடத்துல நான் என்ன செஞ்சிருப்பேன்? உட்கார்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க கை பிடிச்சிங்களேன். 1000 வருஷம் அவங்களை பார்த்து சொல்லுங்க. 1000 வருஷம் நீங்க ஆண்டவரோடு அதிகாரம் செய்யணும். விருப்பமா இருக்கா? விரும்புறீங்களா? விரும்புறீங்களா? என்ன வேதத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்பதான் அதிகாரியாக மாற முடியும். புரிஞ்சுக்கோங்க. வேதத்தை நம்ம காத்துக்கொண்டால் தேவன் நம்ம யாராக மாற்றுவார்? அதிகாரியாக என்ன செய்வார்? மாற்றுவார். நம்ம சொன்னா அது என்ன செய்யும்? அந்த வார்த்தைக்கு அவங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். பாருங்க, பகைத்தவர்கள், சதி பண்ணினவர்கள், புலியில் போட்டவர்கள், பழி போட்டவர்கள், மறந்தவர்கள், இப்ப எல்லாரும் யாரை நோக்கி பார்க்கணும்? பார்வோன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல யாரு இருக்கிறப்போ யோசேப்பு இருக்கிறாங்க. யோசேப்பு நோக்கி மேல என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. ஆனா இவர்கள் எல்லாம் இந்த யோசேப்பை என்ன செய்தவர்கள்? பகைத்தவர்கள், பழி போட்டவர்கள், குளிர போட்டவங்க, மறந்தவங்க. எல்லாரும் இப்ப யாரதான் நோக்கி பார்க்கணும்? யோசேப்பை தான் நோக்கி பார்க்கணும். அவன் சொல்றது மாதிரிதான் இங்க என்ன செஞ்சு ஆகணும்? நடந்து ஆகணும். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போக யோசேப்பு எந்த காலேஜ்ல போய் படிச்சான்? டுடரியல் காலேஜ்ல படிச்சானா என்ன? அல்லேலூயா. வேதத்தை அவர் என்ன செய்து கொண்டார்? காத்து கொண்டார். அல்லேலூயா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. உத்தமனா இருந்தா உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன செய்வார்கள்? பகைப்பார்கள். ஆனா சத்தியத்தை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? சொல்லுங்க. சத்தியவான் எவனும் என் சத்தம் என்ன செய்கிறான்? கேட்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல. அப்படின்னா அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்வாங்க? ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப உங்களை நீங்க சத்தியத்தின்படி வாழும் பொழுது முதலில் பகைப்பார்கள், பின்பு உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நீங்க இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கிறீங்க? கொஞ்சம் அவங்களுக்கு புரியாது. ஆனா நீங்க அதுல நிலைத்து நிற்கும் பொழுது பிறகு அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள்? நம்மையும் புரிந்து கொள்வார்கள். நாம் கடைபிடிக்கும் சத்தியத்தையும் அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள்? புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் நடப்பதற்கு நான் என்ன செய்யறேன்? பிரயாசப்பட வேதத்தை காத்துக்கொள்வதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வர்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம மௌனமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் நம்மை ஒரு நாள் உயர்த்துவார். அல்லேலூயா.